அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2034 FIFA வேர்ல்ட் கப் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 உலகக்கோப்பை, அதாவது FIFA உலகக்கோப்பை, கால்பந்துக்கான உலகக்கோப்பை, சரிங்களா, எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. ஓகேங்களா. அப்போ 2026 எங்க நடக்க போகுது அப்படி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது கத்தாரில் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த வேர்ல்டு கப் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அமெரிக்கா, சரியா, அமெரிக்கா, மெக்சிகோ அண்ட் கனடா. ஓகேவா, இந்த 3 நாடுகள்ல நடக்க போகுது. சரிங்களா. அடுத்து 2030 பார்த்தோம்னா நமக்கு போர்ச்சுகல், ஸ்பெயின் அண்ட் மொராக்கோ, இந்த 3 நாடுகள்ல நடக்க போகுது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சரிங்களா. ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா which is the top state for employability in India as per India Skill Report 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய திறன் அறிக்கை 2025 படி இந்தியாவில் வேலைவாய்ப்புக்கான சிறந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேரளா தான். இந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப எம்ப்ளாயபிலிட்டிக்கு பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரியா. ஸோ எம்ப்ளாயபிலிட்டிக்கு பெஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. சரியா. அடுத்தது which organization declared December 11 as International Mountain Day, சர்வதேச மழை தினமாக அறிவித்தது எந்த ஆணையம்? டிசம்பர் 11 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் அவங்களோட ஜெனரல் அசம்பிளியில் இதை பண்ணியிருப்பாங்க. சரியா. அடுத்ததாக பார்த்தோம்னா who will be awarded வைக்கம் அவார்ட் கிவன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழக அரசு வழங்கும் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைக்கம் விருது அப்படிங்கிறது நமக்கு பிற மாநிலங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்கப்படும். அப்படிங்கிறத சென்ற ஆண்டு இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா தொடக்க விழாவில் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பார். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு அந்த 100ஆண்டு விழாவோட நிறைவு விழா அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்க போறாங்க. யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவனூர் மகாதேவா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த ஒரு முக்கியமான போராட்டக்காரருக்கு தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்க போறாங்க. சரியா. தேவனூர் மகாதேவா. சரியா. கடைசியா பார்த்தோம்னா முகமது அல் பசீர் has been appointed as the interim president of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது அல் பசீர் எந்த நாட்டின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிரியாவினுடைய இடைக்கால அதிபராக வந்திருக்கார். சரியா. ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.